கைஸ், இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ட்ரேட் வந்துட்டு எப்படி அமைஞ்சிருந்தது அப்படின்னா, நாம மார்க்கெட் செல்லிங் சைடு போகும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே வந்துட்டு கெஸ் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் நாம் எடுத்த 2 ட்ரேடு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகிருக்கு. நாம் எடுக்கிற எல்லா ட்ரேடுமே சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அப்படி வந்துட்டு மார்க்கெட்டில் நம்ம எய்ம் பண்ணி வந்தோம் அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் நம்மளால சர்வே பண்ண முடியாது. நம்மளோட ஸ்டாப் லாஸை எப்படி வந்துட்டு கம்மி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு திங்க் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மார்க்கெட்ல இருந்து நாம் வந்துட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஓகே கைஸ், இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி எக்ஸ்பைரி டே. நம்ம நிஃப்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். இன்னைக்கான ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். நாம நேத்திக்கான வீடியோஸ்லயே இந்த பாயிண்ட் எல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சிருந்தோம். இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணும்பொழுது நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 3 மினிட் சார்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால நான் 3 மினிட் சார்ட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா நேத்தியோட லாஸ்ட் 15 மினிட்ஸ் ஹைக்கு மேல வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு இமிடியேட்டா வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு டவுன் சைடு வந்துட்டு வந்திருக்கு. ஓகே, இங்க பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. அதாவது 24,367 அப்படின்ற இடத்துல மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு மார்க்கெட் வராமையே இப்படியே வந்துட்டு மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தது. தென் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்ல செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப ஹியூஜாவே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்ததும் என்னால் வந்துட்டு பார்க்க முடிஞ்சது. ஸோ அதனால தான் நம்மளோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு 10-17 அந்த டைம்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ட்ரேடை நான் எப்படி வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணேன், எந்த ப்ரைஸில் எக்ஸிக்யூட் பண்ணேன், எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தேன், ஓகே அதை எல்லாமே பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதுக்கு 24,450 புட் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு எடுத்துக்கிறேன். நான் மெசேஜ் வந்துட்டு கொடுக்கும் பொழுது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10-18 வந்துட்டு இருந்தது. அந்த 10-18 அப்போ நான் என்னோட என்ட்ரி ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 79 ரூபாய் அப்படிங்கிறது என்னோட என்ட்ரி ப்ரைஸ். இந்த என்ட்ரிக்கு என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டலுக்கு லோ தான் வந்துட்டு ஸ்டாப் லாஸாக வந்துட்டு வைக்கணும். அதாவது 67 ரூபாய். நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா 67 ரூபாயிலேருந்து ஒரு 2 பாயிண்ட் கீழே வந்துட்டு 65 ரூபாய் அப்படின்ற இடத்துல வந்துட்டு பிளேஸ் பண்ணியிருந்தேன். என்னோட என்ட்ரி ட்ரிகர் ஆனது இந்த கேண்டல்லையே வந்துட்டு ட்ரிகர் ஆயிடுச்சு. ட்ரிகர் ஆன அடுத்த ஒரு 3 கேண்டலில் வந்துட்டு என்னோட ஸ்டாப் லாஸுமே ட்ரிகர் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 79 ரூபாயிலிருந்து 65 ரூபாய் அப்படிங்கிறது 14 பாயிண்ட் இந்த ட்ரேடில் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிருந்தது. தென் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 10:52க்கு மறுபடியும் வந்துட்டு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் வந்துட்டு என்னோட என்ட்ரி ப்ரைஸ் 67 ரூபாய் 50 பைசாவாக இருந்தது. என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டலுக்கு லோ, அதாவது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 63 ரூபாய் 60 காசு இருக்கு. என்னோட ஸ்டாப் லாஸ் நான் பிளேஸ் பண்ணியிருந்தது 61 ரூபாயில. ஓகே, ஸோ அங்கே ஒரு 14 ரூபாய் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிருந்தது. இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 ரூபாய் 50 பைசா அப்படின்னு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆயிருந்தது. டோட்டலாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியில் இன்னைக்கு நமக்கு ஒரு லாட்டுக்கு 20 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிருக்கு. இந்த 20 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டோட்டலாக 2 ட்ரேட்லையுமே சேர்த்து நம்மளோட கேபிட்டல், அதாவது டிப்ளாய் பண்ண கேபிட்டலுக்கு 25% தான் வந்துட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா நாம எப்பயுமே ரிவர்சல் ட்ரேடு வந்தது அப்படின்னா பிளைண்டா 25% ஸ்டாப் லாஸ் வந்துட்டு வைப்போம். அது டே லோவுக்கு வந்துட்டு கீழே இருக்கும். ஸோ அதனால அந்த ட்ரேடுக்கு வந்துட்டு அது மேட்ச் ஆகிக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பையர் செல்லர்ஸோட மைண்ட் செட்டை வந்துட்டு ரீட் பண்ணி வந்துட்டு ட்ரேட் எடுக்கிறது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம அப்போ பிரிண்ட் ஆன லோயர் ப்ரைஸை வந்துட்டு நம்ம ஸ்டாப் லாஸை வந்துட்டு வச்சாலே போதுமானது. ஓகே, தென் மார்க்கெட் என்ன இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேண்டல் பிரிண்ட் ஆச்சுல்ல, ஸோ அந்த இடம் வரைக்கும் மார்க்கெட் ரிவர்சல் வந்துட்டு ஆயிருக்கு. ஆனதுக்கப்புறம் இம்மிடியட்டாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்சைடு மொமெண்டம் வந்துட்டு கொடுத்துருக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேண்டலோட லோ வந்துட்டு பார்க்கும்பொழுது 52 ரூபாய் 20 பைசா வந்துட்டு இருக்கும். ஸோ அங்கேருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 191 போயிருக்கு. இந்த 191 அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 300%க்கு மேலே. நான் இந்த மாதிரி ஹியூஜ் மூமெண்ட்டை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேனா அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பார்த்துருக்கேன். அப்போ ஏன் நான் வந்துட்டு கில் சுவிட்சை வந்துட்டு ஆன் பண்ணேன் அப்படின்னா ஆல்ரெடி நான் 2 ட்ரேடில் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிட்டேன். மறுபடியும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மைண்ட் வந்துட்டு கரெக்டான டிசிஷனை வந்துட்டு மேக் பண்ணாது. நான் எப்பயுமே 1 or 2 ட்ரேடுக்கு மேலே வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு இருக்க மாட்டேன்.
என்னதான் வந்துட்டு நமக்கு மார்க்கெட்டோட ட்ரெண்ட் தெரிஞ்சாலுமே நம்மளால வந்துட்டு ஸ்டாப் லாஸ் இல்லாம மார்க்கெட்ல வந்துட்டு ட்ரேட் பண்ண முடியாது. அப்படி ஸ்டாப் லாஸ் இல்லாம நம்ம மார்க்கெட்ல வந்துட்டு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மார்க்கெட்ல சஸ்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே கைஸ், இப்போ நாளைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைடே நாம சென்செக்ஸில் தான் வந்துட்டு ட்ரேட் பண்ணுவோம். ஆனாலும் நிஃப்டியோட சார்ட்டை நம்ம ஒரு சப்போர்ட்டிங் டூலாக வந்துட்டு வச்சுப்போம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு சென்செக்ஸ் சார்ட்டில் எந்தெந்த பாயிண்ட்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 30 மினிட்ஸ் சார்ட்டில் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது ஒரு கேண்டலை பார்க்கும் பொழுது அது செல்லிங் கேண்டலாக வந்துட்டு இருக்கணும். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செல்லிங் கேண்டலாக மார்க் பண்ணுற அந்த கேண்டலோட டாப் சைடு விக்கு வந்துட்டு அதிகமாக இருக்கணும், பாட்டமில் வந்துட்டு கம்மியாக இருக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி கேண்டில்ஸ் தான் நம்ம வந்துட்டு செல்லிங் கேண்டலாக கன்சிடர் பண்ணுவோம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 கேண்டலும் வந்துட்டு செல்லிங் கேண்டலாக வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டல் இருக்குல்ல, ஸோ இதை வந்துட்டு நான் பிளாக் கலர் லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இவ்வளோ பாயிண்ட்ஸ் தான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு. பட் வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி நான் சேவ் பண்ணி வச்சதுனால எனக்கு டாப் சைடு பாட்டம் சைடு இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. நீங்களும் வந்துட்டு அது போல வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிஃப்டியோட சார்ட்டை வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ப்ரைஸ் ஆல்ரெடி ட்ரிகர் ஆயிருக்கு இல்லையா, ஸோ அதனால அதெல்லாமே வந்துட்டு டெலீட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்க ப்ரைஸை மட்டும் மார்க் பண்ணால் போதுமானது. உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது கேண்டில்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணுறதுல சந்தேகம் இருந்தது அப்படின்னா இங்கே பக்கத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெஷரிங் டூல் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் மெஷர் பண்ணி கூட வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டில் ஒரு செல்லிங் கேண்டிலாக இருக்குது. தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டிலாக இருக்குது. அகைன் இந்த கேண்டில் வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டில். அதர்வைஸ் வந்துட்டு பார்த்தோம்னா எந்த ஒரு பையிங் கேண்டலுமே இல்லை. ஸோ லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைலோ வந்துட்டு நம்ம பிளாக் கலர் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு கிளியர் வியூ தெரியும். நான் ஒரு 2 டேஸாகவே வந்துட்டு இந்த பாயிண்ட்டை வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்ததாக நமக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே தான் இருக்குது, 23,847 அப்படின்ற இடத்துல தான் இருக்குது. தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியா பாகிஸ்தான் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். மார்க்கெட்டில் அதுக்கு முன்னாடியே நமக்கு வந்துட்டு ஒரு கிளியர் வியூ வந்துட்டு கிடைச்சிரும். நாம எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேஸ்டாக வந்துட்டு ட்ரேட் பண்ணுறது கிடையாது. நமக்கு கிரிட்டீரியா எல்லாமே மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த ட்ரேடை வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கான ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணி ப்ராஃபிட்டை வந்துட்டு புக் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.